ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பாடசாலைகள் மற்றும் பொது அமைப்புகளுக்கான உபகரணங்கள் வழங்கி வைப்பு. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக கோரளைப்பற்று வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பாடசாலைகள் மற்றும் பொது அமைப்புகளுக்கான பேண்ட் வாத்திய இசைக்கருவிகள், தளபாடங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள், போட்டோ பிரதி இயந்திரம் என்பன வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது வாழைச்சேனை இந்து கல்லூரிக்கு விளையாட்டு உபகரணங்களும், கருங்காலிச்சோலை ஸ்ரீ கிருஷ்ணா வித்தியாலயத்திற்கு போட்டோ பிரதி இயந்திரமும், புதுக்குடியிருப்பு கலைவாணி கலாமன்றம் மற்றும் பேத்தாளை மீனவர் சங்கம் ஆகியவற்றிற்கு தளபாடங்களும், விநாயகபுரம் பவள மல்லிகை முன்பள்ளி மற்றும் புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயத்திற்கு பேண்ட் வாத்திய இசைக்கருவிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறித்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக 11 பிரதேச செயலக பிரிவுகளிலும் இத்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படவுள்ள நிலையில் அதன் முதற்கட்டமாக கோரளைப்பற்று பிரதேச செயலக மண்டபத்தில் வைத்து ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தனினால் மேற்படி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக 103 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றிலிருந்து கோரளைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்கு 13 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் கோரளைப்பற்று வாழைச்சேனை பதில் பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கங்காதரன், மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்யேக செயலாளர் தம்பிராஜா தஜிவரன் உட்பட பாடசாலைகளின் அதிபர்கள், பொது அமைப்புகளின் நிர்வாகிகள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.